ஓ கடவுளே. ஏய் அடே படங்கு தூக்கப்பட்டுல படங்கு தூக்கப்பட விழுந்தீங்கம்மா மறந்தீங்கமோ ரெண்டு மச்சான். மாலை மாலை தங்க கோல்டு செயின். ஓ துனாய் பவுண்ட்ஸ். துனாய் துனாய் பவுண்ட் எதிர இல்லையா படங்களா நான் இருந்து படங்களே. ஓ ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கிரித்தலி குளக்கட்டுன்னு அதில் தான் இப்போ நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற குளம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாங்கள் விளைக்கிட்டு பின்னேரியா குளத்துக்கு போகணும்னு சொல்லி போனாங்க. ஆனால் நாங்கள் போன டைம் வந்து ஒரு ஒரு பிள்ளையான டைம். அங்கே போயிட்டு நிற்கக்கூடிய வசதிகள் வந்து எங்களுக்கு ஏற்படலை. அங்கேருந்து தான் திரும்பி வந்துட்டோம். இங்கே இருக்கிற விட யானை வந்து அங்கே அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்டா கவர்ன காடெல்லாம் வந்து பக்கத்தில் உங்களுக்கு தெரியும். நான் போயிருந்தாங்க போய் செட்டப் பண்ணி பார்த்து போனால் அவங்க உடனே அங்கே திரும்பிட்டோம். காரணம் என்ன சொன்னால் வந்து குளிக்கலைன்னு. அப்போ கட்டாயம் குளிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து குளத்தில் குளிச்சுட்டு இப்போ எல்லோரும் வந்து உடுப்பெல்லாம் வந்து மாற்றிட்டோம். நாங்கள் குளிக்கிற வீடியோ வந்து காட்டல. காரணம் என்னென்னு சொன்னால் அன்றைக்கு காட்டினாங்க ஏன்னே. அப்போ அதே குளத்தில் வந்து குளிச்சேன். அப்போ குளிச்சே திருப்பி காட்ட தேவையில்ல. அப்போ குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் மாற்றிட்டோம். இப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு நைட் சாப்பாடு வந்து ரெடி பண்ணலை. மதியம் ஆக்குனே சோயா மீட் கறிண்ணே. சோயா மீட் கறியில் கொஞ்சம் இருக்குண்ணே. அடுத்த சோறு இருக்குது. அது சோறு இருக்குது, தாராளமாக சோறு இருக்குது. தண்ணியிலே ஆக்குனடா குடிக்கிறதுக்கு. அப்போ என்னென்னு சொன்னால் குடிக்கிறது தண்ணி எடுத்து வருவோம். சரியோ தண்ணி எடுத்து வந்து இதில் எங்கேயாவது படங்க போட்டு அப்போ நைட் சாப்பாடு வந்து சோயா மீட் கறி காணாது. இந்த இடங்களில் வந்து அடுப்பெல்லாம் வந்து மூட்டை இல்லாது விளங்குதா. பொலிஸ் இஷ்யூ ஆகும் அந்த இடத்துல வந்து அடுப்பு பண்ணோம்னு சொன்னால். நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாப்பாடுன்னு சொன்னால் தக்காளி பழம் இருக்குதானே. தக்காளி பழம், வெங்காயம், கொச்சிக்காயை போட்டு தேங்காயை திருவி சம்பல் போடும். முடிஞ்சா முடிஞ்சடா. அப்போ வெங்காயம் ரெண்டு கட் பண்ணுவோம். சரியோ வெங்காயத்தை கட் பண்ணி மிளகாயம் கட் பண்ணுவோம். மிளகாயம் கட் பண்ணி தேங்காயை திருவி சம்பல் போட்டு சாப்பிடுவோம். ஓகேயா இல்லை சனு தேங்காய் படிஞ்சு அப்படி இல்லை. உங்களுக்கு ஸ்பெஷலான இது வேணா சம்பல் போடுவோம். இல்லை ஓகே என்று சொன்னால் நம்ம தேங்காய் அரி சாப்பிடுவோம். கரைச்சி குடிக்கியா? ஓகே சரி ஓகே. அப்போ தண்ணீர் தூரம் மங்கரி தண்ணி என்ன விளக்கம் பண்ணி சொன்னா கொஞ்சம் தடுமலாக்கணமாக இருக்குண்ணே. காரணம் நம்ம காட்டுள்ளே தூங்குனது, அடுத்து இந்த காரைக்குள்ளேருந்து வர ஏசி கொஞ்சம் காய்ச்ச குடுமையாக இருக்குது. கண்டிப்பாக சாப்பிடுத்து 2 பனடோல் போடணும். என்ன தம்பி போட்டாதான் சரி. தண்ணி வந்து அந்த இதில் வந்து ஆட்டோ பார்க்கிங்கிட்ட நம்மள அந்த 5 லிட்டர் கேனில் எடுத்தா காணுந்தானே பூயில் இருக்குது தேவையில்ல. என்ன செய்கிற மக்களே, இன்றைய நாளும் காருக்குள்ளாம் போகுது எங்களை நித்திர. அன்றைக்கு நான் காருக்குள்ளே தூங்கினாங்கண்ணே. இப்போ வந்து இன்றைக்கு வந்து காருக்குள்ளாம் வந்து தூங்க அப்புறம் என்ன ஏற்கனவே வந்து கைப்பட்டல எனக்கு நோதுடாப்பா. இதெல்லாம் இதுக்கு நோடுல அது நமக்கு இப்போ அந்த உடம்பு டயரெல்லாம் அப்படி இருக்கு ஏரியா. சத்தம் இல்ல காத்து காணாதோ. தண்ணி ஒரு அடுக்கு இதுல தண்ணி எடுக்கு இதெல்லாம் எடுக்குது இதுல தண்ணி எடுங்க. சரியோ ஒரு ஆள் தப்பா டயர் கொஞ்சம் பாருங்க. காத்து குறைஞ்சிக்காண்டு தண்ணி கேனங்கறி என்ன அப்பிரிக்காண்டு வருங்களாடி போன்ல ரீச்சு பாருங்க. ஏன்னா கொஞ்சம் காய்ச்சல் வர போகிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகுது எனக்கு. நம்ம காட்டு தானே வளர்ந்து நம்ம அங்கே டயரை பாருங்க போய் தண்ணிக்கன் எடுத்தல தண்ணிக்கன் சனோ தண்ணிக்கன் எடுத்தல தண்ணிக்கன்
ஒரு ஆள் தண்ணி எடுக்கலாம் போய் அடுங்க ஆத்து பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் பட் தேங்காய் திரும்ப இதில் வச்சு ஆ அதான் அதான் எல்லாரும் 12 குளிச்சு போட வேண்டாம் ஏஞ்சல் லாபம் அது உடம்பு கடும் டயர்டாக இருக்கும் விளங்குதா அதான் காய்ச்சல் குடும்பம் இருக்கு இதில் கொஞ்சம் நெசியம் சொல்கிறேன் குடியும் சொல்கிறேன் வா அந்த மாதிரி தான் இருக்கு அடேய் அது நேற்று அந்த காட்டுக்குள்ள வச்சு அடிபட்டது எனக்கு நான் இங்க பாரு கொஞ்சம் பைக்கு பாரு தடமரிக்காண்டு தடமரிக்காது இதான்டா நேற்று காட்டுக்குள்ள அப்பா விழுந்தது தெரியுதோ அப்பா அதுதான்டா நோவுது நான் தோல் பண்ண தானே அது குழவி ஊத்துனு ஒரே வயலா நீ கடிமா தெரியுது இடம் கரடி அந்த பிரச்சனை இருக்குடா ஓடி வந்த நான் தான் நீ ஓடி வர சரக்கித்த அப்படி சரக்கு விழுந்துட்டேன் அப்படி அடிவிடு அது அந்த கல்லு கழிச்சி அதான் நான் அது நேற்று விழுந்தோட இல்லைங்க அடி விட்டு நிறுத்திக்க எனக்கு அது இப்ப எந்த தந்தரியுது அது நான் வடத்தை செய்வோம் இது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு லைட்டானே அங்க கொஞ்சம் இருட்டாகிக்கல அதான் படங்க போட திருவண்டியா தேங்காய் தகக்கணுமோ ஒன்று காலம் தானே ஆ மதியம் முடிஞ்சா பாதி உண்மையில இந்த வாழ்க்கையும் பிடிச்சிருக்குதா ரோட்டை தொடங்குதா ரோட்டு வாழ்க்கை காட்டு வாழ்க்கை குளத்தடி வாழ்க்கை ஓ இடிச்சு போட்டு பாஞ்சு விழுந்தா சரி வடிவில் போல என்னடா இது இந்த சூனாப்பானாவுக்கு வந்த சோதனை யாரோ செய்வினை வச்சிட்டானுகள் என்ன கவரிங்க போலீஸ்காரன் வந்து கேட்கிறாரு என்ன விளக்க வேண்டியது ஐயா இடம் உண்டு தாங்க ஐயா சாப்பிடுறதுக்கு எல்லா இடத்தையும் அடிச்சு தோத்துறாங்க ஐயோ பசிக்கிறன்னு வா மிக சாப்பாடுக்கிறன்னு வா பாருங்க வடங்க தூக்க போகுது தேங்காய் தோத்துரு தம்பி கல்லே தூக்குண்டா வடங்குது நடு இப்படி தூக்கி பாத்தியா ஓகே ஓகே ஓகேடா அவன் அவங்கள்ட்ட டிக்கியை திறந்து ஓடிக்கானாங்கால பக்கம் ஆறு தூக்கி தூக்கலாம் சாமான்ல தேங்காய் என்ன குடலையா உடைச்சினீங்க தேங்காய் தூக்கி வரடா அறியால தேங்காய் பார்த்தேன் வல்லவனுக்கு தேங்காய்க்கு உளறி ஆயுதம் எப்படா இது எப்படா ஏரியாரு நீங்க கரைச்சி குடிக்கிறீங்களா என்ன ஏண்டா அது அங்க வச்சிருக்கா வெளியில எடுக்கட்டா அடைப்பு ஆறு தூக்கி கொண்டு எறிஞ்சு ஆறு அவனச்சு வேகத்துக்கு எரிஞ்சாண்டா அப்படி உடஞ்சி சோத்து அடிக்குள்ள போயிரியா மண்
அப்படி தூக்குடா வெளியே தூக்குடா வச்சுக்கு வேக தூக்கிடு சரி சரி ஐயா அறிவிஞ்சனி தேங்காய் வாழை தேங்காய் வாழை அப்படிங்க அறிவிக்கா அறிவிடா அப்படி ஃப்ளைட் எடுத்து வாங்க ஃப்ளைட் சீனி ஜெனி அதுங்க அவுக்கோண்டா ஃப்ளைட் தான் யாப் ரெண்டு யாப் அங்க எடுத்து அடுத்து எடுத்து கூடி எடுத்து உள்ள ஒரு நடக்கல என்ன வாலி ஆ ஆ தேக்கிறேன் அதுக்குள்ளே தான் உப்பு எடுத்து அது பிரச்சனை இடம் எடுத்து போடணும் பாருங்க டேய் கொஞ்சம் பாருங்க சேட்டா கொஞ்சம் அது மிக்ஸ் ஆகிது இல்லை ரதிகமான சுவை குட்டிகள் வாலிதுக்கு கையில் வைங்க படங்கள் வைங்க உப்பெல்லாம் அந்த பெரிய பிள்ளைல அரசண்டையில் சரியா பேரு தானே சொன்ன பெரிய ஓப்பு சாப்பிட்றவங்களோட குறைவு அந்த இடத்துக்கு எல்லா சாமான் அடிக்கிட்டு வரல கரையில் போடு நம்ம ரெடி அதான் பிளேட் எடுக்க போறேன் சாப்பிடலாடி பிளேட் எடுக்கல அதான் கவனம் தான் விதங்கா ஆயிரம் பாப்பானேன் ஒரு பிரச்சனையும் இல்லை இலங்கையில சுதந்திர மாதிரி எல்லாம் சோறு சாப்பிட்றது கிடந்த அடிமாரா போலீஸ் ஒரு மனிதன் பையன் சோறு சாப்பிடல அடுத்து இது சுற்றுலா அது தலண்டா அது முக்கிய மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சனுவை வந்து நீ எப்போ ஒரு நாளைக்கு நர்ரோட்டில் நிற்பான்ட்டு சொன்ன மாதிரி இன்றைக்கு இந்த நர்ரோட்டில் 2 தேங்காய் ரூபா பாரு வேண்டா விதி உண்மையிலே இதெல்லாம் அவனுக்கு கொடுத்து வச்சுக்கணும் மைந்தா ஆனால் உண்மையிலே மக்கள் இதால் போராக நிலைமையாக என்னென்னு சொன்னால் ஒரு சட்டிவான கடையும் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு கடையும் திறக்க போகிறாங்க தம்பியாக வேண்டி தேங்காய் ரூபா நர்ரோட்டில் அடிச்சா வந்தா கடை சொன்னா சரி கஞ்சி ஆச்சா போகிறோம் கொஞ்சம் இருங்க குடிச்சிட்டு போங்க ஒரு தேங்காய் பதி காண்டாது ஓ கறி மிரிக்கு தானே கறி எனக்கு ஓ ஓ ஏன்னா கறி மட்டும் சாப்பிடு ஓ தேங்காய் பால் நல்லா டால்ஸ் தேங்காய் பால் அப்படி இது சுத்தி போறடா தேங்காய் பூ நல்லா இருக்கு ஆனா சுடுசோறு சாப்பிடக்கூடாது கரைச்சி சாப்பிடக்கூடாது இல்ல கரைச்சி இல்ல தேங்காய் பூ இந்த கரைச்சி குடிக்கிறதுல வந்து நிறைய ஸ்டைல் இருக்கு சிலாக்கள் கொஞ்சம் காலத்துல போட்டு பிரிச்சு சாப்பிட தெரியுமா மக்களே இப்ப என்ன விளக்கம்னு சொன்னா வந்துட்டு தேங்காய் திருவி எப்படி சாப்பிடலாம் என்று என்னிட கேட்டால் நான் சொல்லுவேன் எனக்கு இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு டேஸ்டியான சாப்பாடுன்னு கேட்டால் தேங்காய் திருவி சாப்பிட்றத நான் சொல்லுவேன் நான் கூட யோசிக்கிறேன் அப்பாய் அடையப்பா இத்தனை ஹோட்டலில் இத்தனை விஷயங்கள் செய்கிறாங்க தேங்காய் திருவியே சோறு கொடுக்காங்களன்னா யோசிக்க நிறைய வாட்டி விளங்குதா உங்களுக்கு யாரும் ஐடியா தாங்க செய்யுங்க எதிர்காலத்தில் நாங்கள் செய்கிறதுக்கான ஐடியாக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் சின்ன வயசில் வீட்டில் சாப்பிடும்போது அம்முப்பா அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து தேங்காய் திருவி என்ன செய்வார்னு சொன்னால் வந்துட்டு பச்சை மிளகாய் விளங்குதா பச்சை மிளகாய் வெங்காயம் சரியோ அதெல்லாம் வந்து உப்பில் போட்டு எடுத்து போட்டு உப்பெல்லாம் கணக்காக வச்சு போட்டு தண்ணியை ஊற்றாமலும் சாப்பிடுவாங்க தண்ணி ஊற்றாமல் நார்மலாக வந்து வெங்காயம் கொச்சிக்காய் எல்லாம் கடிச்சு சாப்பிடுவாங்க
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காயை போட்டு தண்ணி ஊற்றி உப்பு கணக்காக வந்து கொஞ்சம் வெங்காயம்லாம் போடுவாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு தேங்காய் திருப்பி போட்டு திருப்பி வந்து இந்த குழம்பு கறி தானே பழைய கூட்டு சமந்தி குழம்பு தான் இதில் பெஸ்ட்டாக இருக்கும் விளங்குதா. தேங்காய் பூவும் சமந்தி குழம்பும் போட்டு சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நேற்று இறைச்சிக்கறி, நேற்று சமைச்ச இறைச்சிக்கறி ஏன்னைக்கு சுட வச்சு போட்டு அதுக்குள்ள சாப்பிட்டா இன்னும் விதவிதமாக சாப்பிடலாம். சாப்பிட எல்லாம் நல்லா இருக்கும். தேங்காய் திருவி சாப்பிட்றதுல வந்து அடுத்த கொச்சிக்காய் தூள் போட்டு சாப்பிடுறது சாப்பிட்டீங்களோ? நான் அதிகமாக சாப்பிட்டேன் கொச்சிக்காய் தூள் போட்டு சாப்பிடுறது நல்லா இருக்கும். சரியோ அப்ப ஜோர் ஏங்கடா என்னையாமா சீனி சீனி கண்ணு சீனில வந்து நீ உனக்கு என்ன விருப்பம் நீ அப்படி சாப்பிடும். இது உங்களை நாங்க கட்டுப்படுத்தல. அது என்னதுடா சனு அச்சா பிள்ளைமே கொஞ்சம் நார்மலா கழிடுங்கப்பா. தள்ளி கொஞ்சம் தள்ளி. சுரண்டை கொஞ்சம் உப்பு கரைச்சிருப்பேன். இதெல்லாம் உப்பு இருக்கு இங்க பாப்போம். இதுக்குள்ளயா மிதோ வெங்காயம் வெங்காயம் நீங்க வேறங்க இல்ல வச்சுக்கலங்க இதுக்குள்ள இல்ல. கத்தியங்க மீறிங்க எங்க வெள்ளியா அப்பம் போடுறாங்க. தேங்காய் பூள் அதிகமான கிலோ வச்சிருக்கிறேன் அதனால சாப்பிடல நான். அகப்பங்கடா சோறாடு கவப்ப கோபாலியா ஜானே ஆளுக்கு ஒரு கோப்பு இருக்கி. இப்படி ரோட்ல இருந்து சாப்பிட யாரு கொடுத்து வைக்கணே மண்புறம் கவுண்டு அடிக்கிற காத்துக்கு குப்பையில வர போகுது. இப்போ கலந்து உங்களை சோறும் கையால் ஓட்டு வந்து ஏன் தண்ணி ஊத்துரு கலந்து ஓட்டு தண்ணி ஊத்துறா. இரண்டாம் இரவு சாப்பாடு தம்பி நிறைய மிச்சம் முடிஞ்ச சாரண சாப்பிடுவாங்க அதுல அது இந்த டைம்ல அதான்டா எனக்கு தான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாரணா. யாருக்கு எனக்கு வைக்கல அவ்வளோ இல்லை காணும் சாப்பாடு பாருங்க ட்ரைனிங் எடுங்க பார்த்து தேங்காய் பூ இந்த அளவுக்கு தேங்காய் பூ தேங்காய் பூ
சீனி போடலண்ணா இதுக்கு ஒரு பேர் கணக்கு பணம் என்னடா இல்லையா அண்ணாஜி வச்சுருந்தோட கூட எடுத்தாண்டி நடத்தீங்க வெஜ் வெஜ் விடுறாங்க தேங்காய் கதையை பாரு கொஞ்சம் உடனே சோத்து காப்பி எவ்வளோ பாபு சோறு வைக்கல எவ்வளவு காத்து மேலே ஒருவேளை இந்த ஏரியாவில் சந்தியானே இருக்கலாம் 3ஆம் சந்தியும் வர சிக்கல் ஏரியா அப்படி நல்லா தேங்காய் பூவோட தண்ணி கொஞ்சம் தண்ணி அந்த அவன் சீனியோடு சாப்பிடுவான்டா ஃபுட்டு சாப்பிடுமே சொன்னேன் கரைக்கிறல பழைய வித இருக்கணும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கரைச்சி குடுறா நீ அதுதான் தண்ணி தான் தேங்காய் பூவோட தண்ணி ஊற்றக்கூடா நல்லா இருக்குதா ஏன் இது நல்லா ஆனா தேங்காய் சின்ன சின்ன அரிக்கும் தண்ணி தான் சாப்பிடும் இந்த உள்ள தண்ணி பழைய சோறு எப்படி சாப்பிடாடா இப்போ இரவே சோறுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கணும் அது நல்ல பூளை பூளை சாப்பாடு அப்படி சாப்பாடு ஏ வருமா வேணும் நக்கணும் செய்யோ தேதனி சொட்டு நக்கி சாப்பிட்றேன் காற்றுண்டு ஜோலி அப்படிதான் இப்போ మనది మాతర్ బస్ అయ్యో మమ్మ తమిళ్ మా మట్టకలపు ఐ am new appointment పొలనరువై நான் மத வளையூர் சொல்றது என்ன பாவம் நான் தேங்காய் முடிஞ்சு விளங்கல வளையூர் அதுக்கப்புறம் கேட்டா கடையில வாங்கி கொடுக்காங்கடா சோறு இருக்குண்ணே திருவிழா அஜிலியானே நீங்க வயிறு முள்ள சாப்பிடுங்க சிராஜிகர் நினைச்சது சின்ன வா 3/4 லிட்டர் தண்ணி பா குடிச்சேன் உடம்ப குறைக்க வேண்டிய ஆசைப்படுற நீங்க நான் சாப்பிட்றேன் சாப்பாடு முறையை பாருங்க இப்படி சாப்பிடுவேன்னு அப்புறம் ஃபுல் ட்ரைனிங் பிரகாரம் அது வெங்காயம் தெரியா தரமாட்டேன் அதுதான் ஒரு வாய் என்னடா சீனியும் போட்டு வெங்காயம் முடியா அப்படியா ஆனா இந்த பாதி நிறைய சாப்பிடா வயிறு அப்படியே குளிர் ஆகிக்குங்களா சாப்பிடுவோம் நீமா வயிறு ஃபுல்லாக அப்படி எப்படி சாப்பிட்றான் ஹரன் தேங்காய் தண்ணி ஊற்றணும் பண்ணதில்ல இப்படிதான் வீட்டு சாப்பிட்ற நீ ஆ
ஏதோ 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சி ஆ ஆ ஃப்ரீ இலவச ட்ரைனிங் உடம்பு குறைச்சாங்களுக்கு ஆ அதாவதுடா இப்போ நீங்களா கூட சாப்பிட்டீங்கன்னா நான் கூட சாப்பிட்டா அந்த கூட சாப்பிடுங்க எப்படி சாப்பிட்றான் மேடா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துடா தண்ணியை குடி குடி நீ வயிறு ஃபுல்லாக இருந்து சாப்பிடலாம் போயிடும் நைதா வயிறு ஃபுல்லான மாதிரி போயிடும் சாப்பிடவே இல்லை ஒன்றும் செய்யலாம் இது நம்ம தண்ணி குடிக்காம சொல்லி சாப்பிடுறோம் அப்படி இல்லடா விஷயம் தண்ணியில் எங்கே ஒரு தேத்தண்ணி தானே வெறும் தேத்தண்ணி சீனா டைமில் கையில் எடுக்காய் தேத்தண்ணி வந்து எப்படி எவ்வளோக்கு இருக்கு ஒரு கப் இருக்கு சீனி கொஞ்சம் எடுக்கிறாய் தொட்டு நக்குறாய் பிளேனி குடிக்காய் உனக்கு எப்படி இருக்கும் குடிச்ச ஃபீல் ஃபுல்லாக சீனியோட குடிச்ச மாதிரி இருக்கும் சரியோ அதே டெக்னிக் தான் இங்கே வந்து கையாளுறது ஏன் அவனோட குழம்பு வைக்கிறேன் நான் நம்ம நாக்கில் வந்து ஒரு டேஸ்ட் வந்துருக்கணும் சரியோ டேஸ்ட் இருந்து நீ வெறுஞ்சோரை சாப்பிட்றான்னு அந்த வெறுஞ்சோருக்கு வந்து டேஸ்ட் இல்லை நார்மலாக டேஸ்ட்டாக இருக்குமே அந்த வெறுஞ்சோறு என்ன செய்யுது வயிற்று நிரப்பு அப்போ நீ நாக்கில் ஒரு டேஸ்ட் பட்டு இந்த வயிறு நிரப்பு நீ நினைக்கா எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிதுண்டு அதே டெக்னிக் தான் இங்கே நாக்கில் வச்சா அந்த டேஸ்ட் அப்படியே சீனியை போல வரிப்போம் வரிப்போக்குள்ள தண்ணி குடிச்சோன்னா உனக்கு அந்த உரைப்பு சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட மாதிரி உனக்கு அந்த ஃபீல் விளங்குதா அந்த மூளையை நம்ப வைக்க நம்ம ஓகே இப்போ நம்ம உரைப்பு சாப்பாடு சாப்பிட்டோம் ஃபுல்லாக எடுத்து இந்த உலகத்துலடா உடம்பு குறைக்கவே இல்லை சரியோ ஒரு ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க சரியா அப்போ ஆராய்ச்சி செய்கிறதுக்கு வந்து 3 குரூப்பாக்களை வந்து பிரிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு மிது சனு விது சரியா மிதுட்ட வந்து கொடுக்குறாங்க என்னன்னு சொன்னால் 30 நாள் சேலஞ்ச் சனுவுக்கு வந்து உடற்பயிற்சி ஒன்று கொடுத்துருக்காங்க சரியோ உனக்கு வந்து நீ டயட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க நீ எப்படி சாப்பாடை வந்து டயட் பண்ண சொல்லிட்டு இவனே கொடுத்துருக்கு வந்து சாப்பாடை கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு சரியோ அதாவது ஓவர் திங்கிங் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற சாப்பாடை வந்து கட்டுப்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த 3 பேரையும் வந்து ஒரு 30 நாளில் வந்து செக் பண்ணுறாங்க அப்போ உடற்பயிற்சி செய்ய கொடுத்த சனுவை செக் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட 5% வந்து உடம்பு கூடிருக்கு குறையலை டயட் பண்ண கொடுத்தால பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவர் 30 நாளில் வந்து அவருக்கு ஒரு 10% உடம்பு கூடியிருக்கு ஆனால் சாப்பாடை கட்டுப்படுத்தினால பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10% உடம்பு வெயிட் லாஸ் ஆகிருக்கு எப்படிடான்னு சொல்லி பார்க்கல வந்து இவர் வந்து உடற்பயிற்சி செய்வார் ஆனால் அவர் அளவுக்கு அதிகமான சாப்பாடை எடுத்து ப்ரோட்டீன் எடுத்து உடற்பயிற்சி செஞ்சு இவர் அந்த வெயிட் லாஸ் ஆகலை நீ என்ன செய்கிறா டயட்ரிக்கின்ற பேரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற பேரில் வந்து நிறைய சாப்பிட்றா விளங்குதா ஒரு நாளைக்கு 6 தடவை சாப்பிட்றா சரியோ இவர் என்ன செய்கிறாருன்னா பசிக்கும் தானே பசி நேரத்தில் வந்து தனக்கு உடம்புக்கு தேவையான சாப்பாடை வந்து சாப்பிட்றாங்க இடைக்கிடைக்க சாப்பிடக்கூடிய சம்சா பரோட்டா விளங்குதா இந்த மாதிரி கடைச்சாப்பாடில் வந்து இவர் கட்டுப்படுத்துகிறார் இவர் வந்து கடைச்சாப்பாடை கட்டுப்படுத்தினாலே தான் இப்போ வெயிட் லாஸ் ஆகிருக்கு இதில் என்ன விஷயம் பண்ணி சொன்னால் நம்ம உடம்புக்கு வந்து இப்போ 1000 கலோரிஸ் தான் தேவைன்னு சொன்னால் அந்த 1000 கலோரிஸ் நீ டெய்லி எடுத்துருந்தா இப்போ நீ ஒரு 80 கிலோ இருக்கான்னு சொன்னால் அதே 80 கிலோவில் நீ தொடர்ந்து இருந்து கொண்டு இருப்பா ஏன்டா உன் 1000 கலோரிஸாக நான் போய் கொண்டிருக்கு நீ 1000 கலோரிஸ் போயிடா நீ 500 கலோரிஸை வந்து கொடுக்கான்னு சொன்னால் 500 கலோரிஸ் வந்து உண்ட உணவில் இருந்து எடுக்கப்படும் அடுத்த 500 கலோரிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உன் உடம்புல ஸ்டோரேஜ் ஆகிருக்கு தானே வயிற்றுல இருக்க கொழுப்பு அது வந்து மெல்ல கரையும் அப்போ தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும் இதை நீங்கள் புரிஞ்சு சொல்லுங்க இதான் விஷயம் சரியோ இப்போ சாப்பிட்ற மாதிரி இல்லை எனக்கு எடுத்தே கொஞ்சம் தான் இதே வயிறு பிள்ளைராகு இப்போ எப்படி ஃபீல் சாப்பிட மாதிரி கோயிலில் ஒரு மூன்றாவது நாள் சாப்பிட ஃபீல் இருக்கு எனக்கு இப்போ இது பொய்யில மக்களே நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்த முக்கியமாக
இது எனக்கு யாரும் சொல்லி தரல. நீ ஒரு வாய் சாப்பிட்டு தன்னுடைய இன்னொரு யாரும் சொல்லி தரல. இது நானா கண்டுபிடிச்சது. என் அனுபவத்துல நான் கண்டுபிடிச்சது சாப்பாடை கட்டுப்படுத்துறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சார் முடிச்சுட்டோம். நல்ல ஒரு சாப்பாடு ரோட்டோரத்துலேருந்து. இப்போ என்னென்னால் நைட்டுக்கு வந்து காரக்குள்ளாமல் தூங்க போகிறோம். இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தொண்டை கரறமாய். உனக்கு அப்படி உனக்கு கை நோவுதான்டா. எனக்கு அடிபட்டது. எனக்கு அதான் நோவுது. அங்கே கை பண்ணதப்ப இங்கே நோவுதுடா. எனக்கு விழுந்த கடுமுள்ள நான் விழுந்துக்கேன் நான். ஓகே, இப்போ லேட்டாக வந்து பிறந்தவர்கள் குளிச்ச வந்து விழுங்கலாம். எனக்கு அந்த ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் இந்த காற்றுக்கு நல்லா இருக்குது. நான் குளிர் அடங்கினேன். இது ஸ்வீட்டர் போட்டதும் குளிருது. அப்படியே இருக்கணும். ஆ சரியா குளிர். டேய் வெளியில் படம் போட்டு விடுமா? ஆ அண்ணா காத்துறைக்கு 40,000 சொல்லுவாங்க. எதுல அந்த காத்துறை சின்ன வண்டியில் எதுவும் அப்படியா நீ? இதை வச்சுட்டு தானே நான் உனக்கு சொல்லியோ இதில் படங்க போடுவோம். இதில் படுப்போம். நல்லா இனே நல்ல காற்று அந்த மாதிரி ஜானவரா தான் நடத்தே. ஆ ஒன்று செய்யணும். தூங்கக்குள்ள நித்திரக்குள்ள போன் எல்லாம் விளங்குதா? டிக்ரோ ஜீரோ பிளாக் பண்ணிடணும். ஒன்று செய்வோமா? அப்போ எடுங்க வணக்கம். விட்டுறாத. இது அது பெட்ஷீட் மாதிரி. இது படங்கு கொண்டு போய் அப்படியே பரிசுட் மாதிரி தானே இருக்குமா? தூக்கும் இப்படி பிடிச்ச மாதிரி சொல்றேன். இப்படி கிளவுடி ஏன் புரியண்ணா நீ? மேலே பிடிங்க. மேலே தூக்கம். புரிய வா. அப்படி கொண்டு வாங்க வாங்கடா. அந்த மாதிரி காத்து கட்டியோ. ஓ கடவுளே. டேய் உடைக்க போயிடா. அடே டேய் புடிங்கடா. கீழே வந்துடா. கீழே வருங்கடா. எல்லாம் குழஞ்சி வைக்கிறா. தம்பி காத்துற பொங்கல்ட்டியா? டேய் ஆறு என்னடா லொக் பண்ணி தேலோ. சரி படங்களா நான் இருந்து படங்களே. ஓ நல்லா நல்லா குளிர். கொஞ்சம் வெயிட் பண்ணு. பிடிச்சி விட்டுறாயா? யாரு சந்தாண்டா இது? கொஞ்சம் பிடிடாண்டா. யாரு சந்துடா? நான் சனோட பயங்கர வர்றா விதிர இல்லையா?
படங்கு போகுது ரை கல்லு வச்சுக்கியா ரெண்டு மச்சான் ஆ மாலை மாலை தங்க கோல்டு செயின் ஓ ஆ கௌரவத்தா Dunai pounds. Dunai pound. Shi. हाँ वाहन ඇතුලේ बावन ඇතුලේ නේ එළියට බහලා එළියට அடே படங்கு தூக்கு போட்டுல படங்கு தூக்கு போட விழுந்தீங்கமோ மறந்தீங்கமோ போறது வாய்ப்பு இல்லை ஷனோட்டா சுரப்பிதாரண்ணா பாரு உன பேக்கெட்டில் பாரு ஏன் இங்க கொண்டு வந்தீங்களாடா ஆ குதிரைக்குள்ள பறந்தீங்கமோ காரை தள்ளுகிறா அவிடுத்து வச்சுதுலானி காருக்குள்ள ரோட்ல நீ வெஜ்ஜிதுலானி யோசிக்காருன்னு ரெஜிஸ்டா பண்ணி போற அவரு சொன்னா மூண்டு பவுன் செயின் கீழே விழுந்தாண்டு அவருக்கு என்ன தேடுறார் தங்க செயின் மிஸ் ஆயிடுண்டு